மாரி செல்வராஜின் பைசன் தரமான ஒரு படம் கொடுத்துருக்காருங்க மாரி செல்வராஜ். அதாவது இந்த கதை கண்டிப்பாக மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, காம்ப்ரமைஸே இல்லாமல் ஒரு சில விஷயங்களை போல்டா அழுத்தம் திருத்தமாக இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. கபடி பேஸு ரொம்ப கீழே இருக்க ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மேலே வரணும், அதற்காக பார்த்தீங்கன்னா அவர் கையில் எடுக்கிற விஷயம் கபடி. இந்த கபடி மூலியமாக அவர் எப்படி மேலே வந்தார், இதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, எப்படிலாம் கடந்து வந்தார், எப்படி இந்த இடத்துக்கு நின்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கபடிக்கு உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். துரு விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பாவுக்கு ஒரு சேதுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா துரு விக்ரமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைசன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறிடுச்சு. இன்னைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னமும் கண்டினியூவாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாரி செல்வராஜ் ஒரு கதையை பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வியலோடு சேர்ந்து நம்மகிட்ட அதை கொண்டு கொடுப்பாரு. அந்த வாழ்வியலோடு சேர்ந்து கொண்டு கொடுக்கறது அற்புதமான கதாபாத்திரங்கள்லாம் அதோட இணைச்சி துரு விக்ரம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. துரு விக்ரமோட அப்பாவா பசுபதி பண்ணியிருக்காரு. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆல்டுகெதர் ஒரு தரமான ஒரு படம், பார்த்த ஒரு மனசுக்கு ஒரு இதமான ஒரு திருப்தியை கொடுத்த படம் அப்படின்னா பைசனை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி ஆகணும். கண்டிப்பாக 2025 மனதை தொட்ட படங்களில் பைசனுக்கு முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். துரு விக்ரம் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போவதற்கு இந்த பைசன் ஒரு வழியை கொடுத்துருக்கு. இதை துரு விக்ரம் காப்பாற்றுவாரா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மாரி செல்வராஜ் சூப்பரான ஒரு டைரக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் துரு விக்ரம், மாரி செல்வராஜுக்கு.